டென்ஷன் இல்லாமல் இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட்டை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு பார்ப்போமா வாங்க. இப்போ கரண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் பென்ஷன் நோ லாங்கர் கேரண்டீட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் சில்ட்ரனை டிபெண்ட் ஆகாமல் எப்படி நீங்கள் ரிட்டையர் ஆகுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்பிஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை பிபிஎஃப் அப்படின்ற இந்த மாதிரி டூல்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட சாலிடான ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே பில்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இப்போவே ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இப்போ 45 ஒரு 40 இயர்ஸ் இருந்தாலுமே உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 இருந்தாலுமே நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மந்த்லி 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாலுமே கூட உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணாலே 76 lakhs வருது. இதே நம்ம ஒரு 12% ரிட்டர்ன் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா உங்களால் 1 crore கிட்ட கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் பிளானிங்னால உங்கள் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண முடியும் அண்ட் லைஃப்மே ரிட்டையர்மெண்ட்டில் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிப்ஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.